ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா பற்றி சொல்லணும்னா ஒரு பக்காவான நியூ ட்ராமான்னு சொல்லலாம். அப்படி என்னடா நியூ ட்ராமா அப்படின்னா, இது வரைக்கும் கே ட்ராமாவில் பண்ணாத புதுவித எல்லாத்தையும் இறக்கியிருக்கான். கான்செப்ட், ஸ்டோரி, மெத்தடுன்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றா ரொமான்ஸ்னாலும் 100, காமெடினாலும் 100, ஆக்ஷன்லேயும் 100ன்ட்டு மூணுத்துலேயும் டாப்பில் இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓப்பனிங்லே இங்கே ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அங்கே பெரிய பின்னாடி ஆளுகள்லாம் அடியாளுகள்லாம் நின்றுட்டு இருக்க. இந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இருக்கான். கீழே இருந்து மேலே வரைக்கும் அந்த பொண்ணை பார்க்குறான். ஃபுல்லாமே டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ரத்தமாக தான் இருக்கும். கொஞ்சம் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த முகத்தை பார்த்த உடனே இந்த ஆளோட மூஞ்சி மாறுது. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க போல். இவனுக்கு வர கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்லேயே தெரியுது. இப்போ என்ன சார் ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்க. அவன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணை பார்த்து முழிச்சிட்டு இருக்கான். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அம்னேஷியா இருக்குங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மறந்துட்டீங்க, உங்களுக்கு நீங்கள் யாருன்னே ஞாபகம் இருக்காது, 2 வாரம் கழிச்சு இப்போ இருந்து தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு இருக்க. இவ தான் நம்மளோட ஹீரோயின். என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு அம்னேஷியாவா அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு ஷாக்கு. இதெல்லாம் ட்ராமாவில் தானே நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் என்ன ரியல் லைஃப்பில் சொல்கிறீங்க, இப்போ ட்ராமாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்பாங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோயினோட நிலைமை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கேட்குற கூட ஆள் இல்லை, நீங்கள் தனியாக தான் இருக்கீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் தனியாக இருக்கேனா, எனக்கு யாரும் இல்லையா அப்படின்ட்டு. ஆமாம், உங்களை தனியாக தான் கண்டுபிடிச்சாங்க, அதனால இப்போதைக்கு நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்கன்னு கையை பார்க்க சொல்கிறாங்க. கை ஃபுல்லாமே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கூட இல்லாத அளவுக்கு கட்டு போட்டிருக்கு. உங்களுக்கு கையும் டேமேஜ் ஆயிருக்கு, அதனால நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இவ கை போன லெவலுக்கு ரேஞ்சு விட்டுட்டு இருக்கா. என்னது என் கையில் அடிபட்டிருக்கான்ட்டு. அவகிட்ட இருந்த ஒரே ஒரு செட்டு ட்ரெஸ் மட்டும் தான் கையில் கொடுத்துருக்காங்க. இதுதான் நாங்கள் உங்களால் கண்டுபிடிச்சோன்ட்டு. அப்பெல்லாம் இல்லை, வேற யாரும் என்ன தூக்கி போட்டு அப்போ ரோட்டில் போட்டான்னு சொல்கிறீங்களான் இருக்க. மேபி இருக்கலான்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அது எப்படி என்ன போய் தூக்கி போட்டு போவாங்க, கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க, யாராச்சும் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு இருக்க. ஆமாம், அதுதான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் நாங்கள் என்ன ஏதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறோன்ட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, சீக்கிரமாக சொல்லணும், புரியுதா உங்களுக்கு, ஏன்னா நான் பேஷண்ட் இல்லை அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல, சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டீங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கா. இவ்வளோ அழகாக இருக்கேன், நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூடவா வச்சுக்காம இருப்பேன், சே என்ன ஃபிகராக இருக்கேன், நான் ஏன் இவ்வளோ அழகாக இருந்து நடிக்க போகாமல் இருக்கேன் அப்படின்ட்டு கண்ணாடி முன்னாடி இந்த ஹிப்பெல்லாம் தூக்கி பார்த்துட்டு இருக்காங்க. பேஷண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. 6 பேக்கெல்லாம் இருக்கு. இந்த அழகை வச்சிருந்தா நீ உலகத்திலேயே ஃபேமஸ் ஆயிருக்கலாம் இல்லடி, இதை ஏண்டி வேஸ்ட் பண்ண. இப்போ நீ பாரு, ஹாஸ்பிட்டலில் அம்னீஷியா வந்து படுத்துக்கிட்டு இருக்க, எல்லாம் தலை எழுத்து, ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ணன்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டு இருக்கா. பாவம் புள்ள மனசு நொந்து போயிட்டா. கையில் கூட ஃபுல்லாக கட்டாதானே சுற்றிட்டு இருக்கான்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படியோ அவளை சமாதானம் பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. நீ பேசாமல் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதா கரெக்டு, அங்கே நல்லா தான் இருக்கும் எல்லாமே, அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு கூட இருக்க 4 பாட்டிக ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்க. அது எப்படி நான் போவேன், அங்கெல்லாம் நான் போக மாட்டேன், ஏன்னா நீ போய் தான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு பாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குன்ட்டு ஒரு நாள் வராமையா போயிடும். இப்போ பாருங்க நான் எப்படி ஞாபகத்தை வர வைக்க போறேன்ட்டு செவத்தில் போய் அவளே முட்டிக்கிறா. பாவம் 2வது முட்டிலேயே நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அங்கே இருக்க பாட்டிகளை தூக்கி மறுபடியும் படுக்க வச்சுட்டு இருக்க. ஒரு பக்கம் வீங்கினதான் மிச்சம். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. யாராச்சும் என்ன பார்க்க வந்தாங்களான்னு கேட்க, ஆமாம் இப்போதான் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போனாரு, ஆனால் நீ தான் மயக்கம் போட்டிருந்தியே அப்படின்ட்டு இருக்கா. வந்தாரா, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு நான் இன்ப அதிர்ச்சி தாங்கலை. ஆமாம், பார்க்கவே பையன் ஹேண்ட்ஸமாக இருந்தான், எனக்கு தெரிஞ்சு உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பான் அப்படின்ட்டு 3 பாட்டிகளும் மாற்றி மாற்றி பொழுந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு நான் அப்படியே ஆசையாயிடுச்சு. மென்னல்லேருந்து வந்த மாதிரியே வந்தான் தெரியுமா, அப்படியே நீர்லேருந்து குதிச்சு வந்தான் தெரியுமா, உனக்காக மன்மதன் வந்தான் தெரியுமான்னு இருக்க. இவளா, எனக்கான ஆள் வந்துட்டான், நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனை பார்க்குறேன் அப்படின்ட்டு கண்ணாடி முன்னாடி போய் ரெடி ஆகிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஓகேவா, உன் பாய் ஃப்ரெண்டை நீ பார்க்க போகிற, அதனால கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாகி மேக்கப்லாம் போட்டு உட்காந்துட்டா. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வரான். அப்படியே மின்னலேருந்து நிஜமானமே நடந்து வரானேன்ட்டு ஆசையாக நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா தான் தெரியுது அது பக்கத்தில் இருக்க பாட்டியோட பேரை அப்படின்ட்டு. ஹீரோயினுக்குனா சரியான பல்பாக போயிடுது. இல்லை இல்லை இன்னொரு சவுண்டு கேட்குது பாரு அப்படின்ட்டு இருக்க. எல்லாரும் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்து நம்பிக்கை இழக்கக்கூடாது, பார்க்கணும், அதுதான் மெயின்ட்டு. அதே ரியாக்ஷனோட நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் வந்தது பார்த்தீங்கன்னா டாக்டரு. உன்னை பார்க்குறக்கு ஒருத்தர் வந்திருக்காருமா, அதை தான் சொல்ல வந்துட்டு டாக்டர் வந்தோடனே ஹீரோயினுக்கு மூஞ்சியா போயிடுச்சு. இவனுக்கா இவ்வளோ அலப்பற அப்படின்ட்டு. ரெடியா இருக்கியா பார்க்கலாமா அப்படின்ட்டு டாக்டரும் ஆசை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இன்னொரு டைம் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அங்கே யாரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் நம்மளோட ஹீரோ. ஹீரோயினுக்கு ஹீரோ பார்த்த உடனே மூஞ்சி மாறிடுச்சு. இந்த வேதனைக்காகவா நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோன்ட்டு எல்லா ஹீரோனோட ரியாக்ஷனை பார்க்க ஹீரோவை பார்த்தோன்னே, ஏன் நீங்கள் பஞ்சத்தில் கீது பட்னியாக இருக்கீங்களாங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்டு விட்டுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா குளிக்காமல் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரியே வந்திருக்காங்க. தாடியெல்லாம் வேற இருக்கு. கொரிய
டுட்டோரியல் அதெல்லாம் இது இல்லையே. வந்த உடனே உங்கள் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு அதிர்ச்சி தாங்கலை. இவ்வளோ அழகாக வச்சுட்டு இப்படி போய் பணக்குழியில் விழுந்துட்டே அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்க. டாக்டர் எப்படி ஹேண்ட்ஸமாக இருக்காரா அப்படின்ட்டு இருக்காங்க. உங்களுக்கு முன்ன பின்ன அழகை பார்த்தது இல்லையா டாக்டர், இவரை போய் ஹேண்ட்ஸம்ன்றீங்களேன்ட்டு அவன் மூஞ்சிக்கு நேராக கேட்டுடுறா. எவ்வளோ அழகாக இருக்கா இருப்பாரு, கண்ணு அப்படியே மீன் மாதிரி, மூக்கு அப்படியே முயல் மாதிரிட்டு இருக்க, காது அப்படியே கடப்பாறை மாதிரின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் மேக்கப்பெல்லாம் கழிச்சு விட்டுறா. சரி என்னோட பேர் என்ன அப்படின்ட்டு இருக்க. உங்களோட பேர் யூ கோயன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. கோயனா அப்படின்னு நம்ம டேட்டிங் ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள், நம்ம என்ன டேட்டா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டுட்ருக்கா ஹீரோயின். ஆமாம் நம்ம டேட் தான் பண்ணிட்டு இருந்தோங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் இதெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்குது, இப்போது நான் உங்களெல்லாம் நம்ப மாட்டேன், எனக்கு ஃபோட்டோ வேணும், எதுனா ப்ரூஃப் இருந்தால் காட்டுங்கன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனை நான் தொலைச்சிட்டேன், உன்னை தேடும் போது உன் ஃபோனும் ஆல்ரெடி தொலைஞ்சிருச்சு, அதனால் என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஃபோட்டோ தான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் எடுத்த ஒரே ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஹீரோயினா இதை எப்படி நான் நம்புறது, பேபி நான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்திருக்கலாம்ல, இதை வச்சுலாம் என்னால் நம்ப முடியாது, எனக்கு சந்தேகமாக இருக்குது, வேறு எதனா ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்ட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா 2 வருஷம் டேட் பண்ணுறாங்கன்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் என்னோட வீட்டில் தங்கினோம், லிவிங் டுகெதரில் இருந்தோம், நம்ம என்கேஜ்மெண்ட் கூட பண்ண போகிறோன்ட்டு இவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு நீ உன் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு தான் போனேன், பட் இருந்தாலும் நீ இப்படி ஆயிட்ட அப்படின்ட்டு இருக்க. ஏங்க நீங்கள் உங்கள் மூஞ்சியை கழுவவே மாட்டிங்களான்ட்டு இப்போ ஓப்பனாக கேட்டுடுறா. இப்போ அதுவாக முக்கியங்கிற மாதிரி அவன் உன்னை தேடிட்டு இருந்தேன்ல, அதனால நான் எதுவுமே கேர் பண்ணல அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் நான் உன்னை தேடுறதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. சரி என்னோட ஃபேமிலி கிட்டையாச்சும் சொல்லி அனுப்புங்கன்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உனக்கு ஃபேமிலியும் இல்லை அப்படின்ட்டாரா. ஹீரோயின்க்குன்னா அதை விட பெரிய ஷாக்கு. ஏண்டா நான் யாரை கேட்டாலும் இல்லைங்கிறத தவிர உன் வாயில் ஒன்றுமே வராது அப்படின்ட்டு. எனக்கு ஃபேமிலியும் இல்லை, நீ மட்டும்தான் என் கூட இருக்க, அதுவும் 2 வருஷத்தில் ஒரே ஃபோட்டோ தான் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி நம்புறது அப்படின்ட்டு இருக்க. டாக்டர் அதுக்குள்ளே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டிங்களா, இப்போ ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும் வாங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்டே சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் டாக்டர் கிட்டேயே கேட்குறா. இவனை பார்த்தா எனக்கு ஏதோ ஃப்ராடு மாதிரியே இருக்குது, நல்லா போலீஸ்லாம் விசாரிச்சிங்களான்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் விசாரிச்சிட்டமே அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. போய் முதல்ல மூஞ்சி கழுவிட்டு வாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு, இந்த இப்போ திருட்டு பையன் கூட என்னை அனுப்பிடாதீங்க, என்னோட கிட்னிக்கு இவன் திருடி வித்துட்டானா நான் என்ன பண்ணுறதுன்ட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் போலீஸ்கிட்ட வெரிஃபை பண்ணிட்டோம், இன்னொரு விஷயம் உங்களுக்கு பின்னாடி பெரிய 3 ட்ரையாங்கிள் ஷேப்பில் மச்சம் இருக்குது தோ பின்னாடி, ஆனால் அது எங்களுக்கு ஆப்ரேட் பண்ணும்போது நாங்கள் பார்த்தோம், பட் இவன் அதையெல்லாம் கரெக்டாக சொல்கிறான், எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது, மேபி உங்கள் பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்கலாம், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கிற மாதிரி அவன் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் தெரிய சமாச்சாரம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த ஷாக் உங்களால் ஏற்றுக்க முடியுது, பட் அவர் தான் உங்களோட பாய் ஃப்ரெண்டுன்னு டாக்டரே பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகிட்டாரு. இங்கே ஹீரோயினுக்கு கன்வின்ஸ் ஆக மாட்டேது. அதே மாதிரி கண்ணாடியில் போய் பார்க்குறா, அவர் சொன்ன மாதிரி அப்படியே மச்சம் இருக்குது, நிஜமாலுமே இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டா, சரி இப்போதைக்கு நான் அவன் கூட போகிறேன், பின்னாடி போய் நான் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு. ட்ரெஸ்ஸு பார்த்தா ஹீரோயினுக்கு கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பிச்சைக்காரத்தனமாவா நான் வாழ்ந்திருக்கேன், என்னால் ஏற்றுக்கவே முடியலன்ட்டு ஹீரோயின் ஜீர்ணிக்கவே முடியல. ஆமாம் இதுதான் நீ போட்டிருந்த அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிடு டேப்லெட்லாம் போட்டுக்கொண்டு கொடுக்குறான். நம்மளுக்கு வீடாச்சு இல்லையா, இல்லை ரோட்டில் தான் தங்குவோமான்ட்டு ஹீரோயின் கேட்க. அதெல்லாம் இருக்கு வா அப்படின்ட்டு ஒரு ஓட்ட காரில் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோயின்கா டேய் சியோலுக்கு போகாம இங்கடா போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க. நம்ம சியோன்லலாம் இல்லை கிராமத்தில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குண்டை போடுறான். இன்னது கிராமமா, ஒரு சியோனில் கூட வாழாதது என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம இங்கே புதுசாக குடி மாறணும் அப்படின்ட்டு அவன் ஒரு கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அது பார்த்தீங்கன்னா கிராமத்துலேயே கிராமம் பியூரான கிராமமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் இங்கெல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேனா என்ன அப்படின்ட்டு ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே போயிட்டுருக்க. ஹீரோ அப்படியே கூட்டிகிட்டு போய் நடுவில் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. அங்கே இந்த கேன்டீன் மாதிரி இருக்குது, இந்த மக்கள்லாம் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களே அதே மாதிரியே எல்லாரும் சமைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின்கா இவங்களோட வாழ்ந்த ஞாபகமே இல்லையங்கிற மாதிரி ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா, ஏதோ காணாதது கண்ட மாதிரி. அங்கே இந்த சாப்பாடு புளியறது அது இதுன்ட்டு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கெல்லாம் இந்த பேக்கேஜ் பண்ணி அனுப்புவாங்களே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்து சுற்றி பார்க்கலான்ட்டு இவ்வளோ சுற்றி பார்க்க போகிறா. அங்கே 3 ஆன்டிஸ் லைனாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே சரி எதையோ பார்த்த மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. அவள் தான் அந்த பொண்ணாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு 3 பேர் பேசிகிட்டு இருக்க. யாரா இவளுக என்ன பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்காளுங்கன்ட்டு ஹீரோயினும் ஒரு சைஸாக பார்க்குறா. அங்கே வந்த உடனே சரி இதோ இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. என்னம்மா எப்படி இருக்க, இந்த கிராமத்துக்கு வந்துருப்போ போல புதுசாக இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கா. நீங்கள் என்னை முன்னாடி பார்த்துருக்கீங்களா, இப்போ நான் இங்கே இருந்திருக்கேன்னா என்னன்னு இருக்க தெரியலையே, நீ சியோலில் இவன் கூட இருந்தேன்னு சொன்னாங்க,
சொன்னாங்க, இப்பதானே வந்திருக்க, எங்களுக்கு எப்படி தெரியும்ட்டு 3 ஆன்டிஸும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க போகணும், எங்களுக்கு டைம் ஆச்சு, வழி விடுன்னு இருக்க, நீங்க தான் என்னோட வழியில நின்றுட்டு இருக்கீங்க ஆண்டி அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்கள முறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கா. அங்க 3 பேரும் சரி ஹீரோயினை பார்த்த உடனே இவளை ஏண்டா போய் பிடிச்சுங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. அங்க போகும்போது ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கு. சரியான பைத்தியக்காரியா இருப்பா போல, இவளை போய் ஏன் பிடிச்சான்னு இருக்க. ஹீரோயினை ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினோட கோவர்க்கர்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க வந்த உடனே நீங்க 2 பேரும் ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களே, பாத்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்க. நிஜமாலுமே இந்த ஆளுதான் என்னோட பாய் ஃப்ரெண்டா, இவன் கூட நான் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தேன், உண்மையை சொல்லுங்க, என்னோட வாழ்க்கையை நீங்க நினைச்சதை காப்பாற்ற முடியும், உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க எதுவுமே பேசாம சைலண்டா நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாங்க அவங்களுக்கு பேச வராது அப்படின்ட்டு. ஹீரோயின் இந்த கொடுமை வேறையா அப்படின்ட்டு இருக்க. சரி ஹாய் சொல்லிக்கோங்க அப்படின்ட்டு இருக்க. பக்கத்துல பாட்டி இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாட்டி எங்களை உங்க வேலை செஞ்ச ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு இருக்க. பாட்டி கொஞ்சம் தள்ளி போங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு அவங்க ஹீரோயினை பாட்டின்னு சொல்றாங்க. என்னையவா பாட்டின்னு சொல்றீங்கன்னு ஹீரோயின் ஷாக்ல கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பாட்டி போங்க பாட்டி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு, ஒப்பா கூட்டிட்டு போங்க ஒப்பா அப்படின்ட்டு ஹீரோவையும் சேர்த்து சொல்றாங்க. அப்பதான் தெரியுது, ஐயோ இது என்ன கிராமமா இல்ல பைத்தியக்கார குடும்பமா, எல்லாம் ஒரு தினசுல இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. வெளியே வந்து பாக்குறா, என்னடா இது ஒண்ணுமே நம்புற மாதிரி இல்லையே, இதைத்தான் நம்புற மாதிரி இருக்குன்ட்டு கோச்சுக்கிட்டே சரி நமக்கு வீடு தான் ஒண்ணு இருக்குன்னு காட்டி வா போலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போறா. போகும்போது முன்னாடியே ஒரு நாய் இருக்கு. அங்க நாய் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்க. இவளை பார்த்து அது குலைக்குது. இவளா ஒரே அடியா பயந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தான் அவளுக்கு டவுட் வருது, இந்த நாயை என்ன பார்த்து குலைக்குது, அப்போ இந்த நாய்க்கு நான் புதுசா இருக்கிறங்காட்டி தானே குலைக்குது, இல்லைன்னா அது குலைக்காதுல, ஓனரா இருந்தா அது கட்டி பிடிச்சிருக்குள்ள வந்து அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ வாஸ்தவமான கேள்விதான். ஆனா இந்த ஊர்ல நாய்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஷெட் இருக்கும், எந்த நாய் எந்த வீட்டுல வேணாலும் தூங்கிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்க. என்னை இன்னமாவே இப்ப நம்ப சொல்றியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்கே சிரிப்பு வருது. இதுக்கெல்லாம் நியாயமே இல்லை, இப்பெல்லாம் நீ சொல்லவே கூடாது அப்படின்ட்டு இருக்க. அடுத்த வீட்டுக்குள்ள போய் காட்டுறாங்க. வீடு பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த காலத்தை உருவாக்கின வீடு மாதிரி இருக்கு. டேய் என்னடா இது கொஞ்சம் மாடர்னா ட்ரெடிஷ்னலா இருக்குன்னு பார்த்தா இங்க பூவா இருக்கு, நான் என்ன பூசெடிக்குள்ளையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இதெல்லாம் என் டேஸ்டே இல்லைன்ட்டு ஹீரோயின் தூக்கி போட்டுட்டு இருக்கா. நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும், எனக்கு இருக்கிறது ரிச் டேஸ்ட், இந்த மாதிரிலாம் நான் சீப்பா இருந்திருக்கவே மாட்டேன்ட்டு கபோர்டை ஓப்பன் பண்றா பாருங்க. எல்லாமே பாட்டி போடுற ட்ரெஸ்ஸு, அந்த எண்ணெயிலலாம் இது ஒரு மூலிகை எண்ணென்ட்டு எழுதியெல்லாம் வச்சிருக்கு. இந்த அளவுக்கு கொடுமையான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேனா, அதுக்கு நான் ஞாபகம் திருப்பி வராமையே இருந்திருப்படி அப்படின்ட்டு ஹீரோயின் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, இது என் வீடும் இல்லைன்ட்டு அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்பெல்லாம் என்னோட ஹாஸ்பிட்டல் கவுனே இந்த ட்ரெஸ்ஸை விட பெட்டரா இருக்கு, இதெல்லாம் போய் நான் எப்படி போட்டிருப்பேன் அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்து என்ன நம்பர் சொல்றியா, இது என்ன பெட்ரூமா இல்லை தலகணியா, எல்லாமே ஒரே மாதிரியா இருக்குன்னு இருக்க. இல்லை நம்ம இப்போதான் மூவ் ஆனோம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலும் நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா ஹீரோ பண்ணுறதுல அப்படிதான் இருக்கு நிஜமாலுமே. என்ன கொஞ்சம் ஏமாந்தா நீ ஏமாந்திக்கலான்ட்டு இருக்கல, பார்க்குறேன் உன் பேர் என்ன அப்படின்ட்டு ஹீரோவை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறா. என்னதான் இருந்தாலும் சரி நம்ம எப்படி ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் சொல்லு, இந்த பிளைண்ட் டேட்டா இல்லை நான் எப்படி லவ் பண்ணேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ ஒன்று விடுவார பாருங்க, அது ஏன் கேட்குறேன், நம்ம மலைகளுக்கு நடுவில் மீட் பண்ணோன்ட்டு கொரியன் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் கைஸ். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நடந்து காட்டுக்குள்ளே அப்படியே பயந்து போயிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு தவளையை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துருவா. அந்த தவளையை ஹீரோ பிடிச்சோடனே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே காதல் வந்துடும். எப்படி ரொம்ப புதுசாக இருக்கா. அந்த தவளையை ஹீரோ பிடிக்கிற ஸ்டைல்லையே பார்த்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மயங்கிருப்பாளாமா. பத்தாததுக்கு நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ பின்னாடி துரத்தி லவ் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு நீ தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, நான் இல்லைன்னா செத்துருவன் நீ சொன்னேன், அதனால தான், இல்லைன்னா நான் வேணா சொல்லட்டா, என்னது பண்ணாலும் சரி உன்னை என்னை ஸ்டாப் பண்ணுறது நிறுத்தவே இல்லை, அதனால நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் கத்தி எடுத்து எனக்கு குத்திப்பேன், நீ பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்க, போதுண்டா நிறுத்துடா அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் இன்ப அதிர்ச்சி தாங்கலை. நான் உன்னை போய் லவ் பண்ணிட்டு இருந்தேனா, இதுவே பெருசு, இல்லை நான் பிளாக்மெயிலாம் பண்ணனா அப்படின்ட்டு இருக்க. இதுக்கு மேலே சொல்லாத, எனக்கு வந்த கொஞ்சம் நெஞ்சம் உயிரும் போயிட போகுது, தயவு செஞ்சு நீ கம்மனை கிளம்பு அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்ப சொல்லிடுறா. ஹீரோ எப்படியோ விட்டா சரிடான்ட்டு பின்னாடி வந்து அந்த வீட்டை ஒரு மாதிரி இலக்காரமாக பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே அவர் கோச்சு போல பாக்ஸிங்கில் ஏதோ 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. கோச் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. கோச் என்னால் முடியலன்னு இருக்க, நாளைக்கு நீ வந்து ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிற வரைக்கும் ட்ரைனிங் பண்ணும், புரியுதா இல்லையான்ட்டு கோச்சும் அந்த பையனை அனுப்பிச்சி விட்டுறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு வந்து பண்ணுவேன்ட்டு அந்த பையனும் போயிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வராரு. வந்த உடனே என்னடா ட்ரைனிங்லாம் முடிஞ்சா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் நான் கிளம்ப போகிறேன்ட்டு அந்த பையனும் கிளம்பிடுறான். அப்போ தான் கோச்சு இந்த மாதிரி என்ன ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்துட்டியாமா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படி போகுது அப்படின்ட்டு இருக்க. இப்போதைக்கு அவள் எதையுமே நம்பலை, பட் எப்போதைக்கும் நம்ம உண்மை மட்டும் தெரியக்கூடாது
கூடாதுன்னு மாற்றிக்கணும்னு இருக்க. ஆமாம், அவள் சிட்டியில் நல்லா வசதியான வளர்ந்த பொண்ணு, இப்போ இங்கே வந்து எப்படி வளருவா அப்படின்ட்டு இருக்க. என்ன ஆனால் நம்ம மாட்ட மட்டும் கூடாதுன்ட்டு ஹீரோ கோச்சுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடியுது. எப்படி காய்ஸ், ஃபர்ஸ்ட் எபிசோட் எவ்வளோ காமெடியாக இருந்துச்சோ, இந்த சீரியஸே போக போக ஹீரோயினோட செம்ம ஃபன்னாக இருக்கும். பட் ஸ்டோரி லைன் அந்த வில்லனை வச்சு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு பக்கமான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.